தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல 38 மாவட்டங்கள்லயும் மாவட்டத்துக்கு ஒரு பெண் வேட்பாளர் அப்படிங்கிற வகையில 40 பெண்களுக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு டிஎம்கே தலைமை ஆலோசனை பண்ணிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மகளிர் வாக்குகளை ஒட்டு மொத்தமா அறுவடை செய்யலாம் டிஎம்கே இப்படி ஒரு வியூகத்தை வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வர்ற சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளுக்குமே தலைவலியா மாறி இருக்கு. கரூர் விவகாரம் காரணமா விஜய் அவர்களுக்கு சில பின்னடைவு ஏற்பட்டாலும் சாமானிய மக்கள் மத்தியில விஜய்க்கு ஆதரவு தான் இருந்துட்டு வருது. ரீசெண்டாவே டிஎம்கே நடத்தின கருத்து கணிப்புல விஜய் அவர்களுக்கு 23% வாக்குகள் இருக்கிறதா தெரிய வந்துச்சு. 2026 சட்டசபை தேர்தலை மனசுல வச்சுட்டு டிஎம்கே தரப்புல பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. மகளிர் வாக்குகளை மையப்படுத்தி மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரியே இளைஞர்களை கவர்ற வகையில தமிழ் புதல்வன், புதுமை பெண் மாதிரியான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுச்சு. இது நாடாளுமன்ற தேர்தலின் அப்போ டிஎம்கேக்கு கை கொடுத்துச்சு. ஆனா தாவேகா களமிறங்கி இருக்கிறனால மகளிர் இளைஞர்களுடைய ஆதரவு குறைஞ்சிருக்கிறதா பார்க்கப்படுது. டிஎம்கே எடுத்த கருத்து கணிப்புகள்ல இது தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில சட்டசபை தேர்தல்ல மகளிருடைய வாக்குகளை கவர்றதுக்காக டிஎம்கே தலைமை முக்கிய வியூகம் ஒன்ன வகுத்திருக்காங்க. டிஎம்கேல இப்போ 6 பெண் எம்எல்ஏக்கள் மட்டும் தான் இருக்காங்க. இதனாலேயே இந்த தேர்தல்ல டிஎம்கே தரப்புல அதிக அளவுல பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அழுத்தம் காரணமா இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டப்பயே பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 38 மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றாங்க. இதனாலேயே டிஎம்கே தலைமை தரப்புல 40ல இருந்து 50 பெண்களுக்கு டிஎம்கே தரப்புல போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான உத்தேச பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே புதிய விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் 15ல இருந்து மகளிர் உரிமை தொகை அளிக்கப்படும் அப்படின்னு சட்டசபையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதனாலேயே அடுத்தடுத்து மகளிரை குறி வச்சு இன்னும் சில அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு பெரிதளவுல எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் நான் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.